இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் போனால் சேகர்பாபுக்கு நிம்மதி இருக்காது, எனக்கும் திருப்தி இருக்காது. அதனால் 7 அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, இந்த அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடைபெற்றதை குறிக்கக்கூடிய விதமாக இந்த பள்ளி வளாகத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும். 2வது அறிவிப்பு, வடலூரில் சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும். அந்த பள்ளியில் திருவருட்பா இசைப்பயிற்சியும் அளிக்கப்படும். 3வது அறிவிப்பு, வடலூரில் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும். 4வது அறிவிப்பு, ஸ்பிரிச்சுவல் ஆல்கெமி என்ற வள்ளலார் புத்தகம் அறநிலைத்துறை பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்படும். 5வது அறிவிப்பு, வள்ளலார் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும். 6வது அறிவிப்பு, மேட்டுக்குப்பம், மருதூர், கருங்குழி ஆகிய இடங்களில் வள்ளலார் அன்னதான கூடங்கள் திறக்கப்படும். 7வது அறிவிப்பு, கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில் அமைந்து வரக்கூடிய பூங்காவுக்கு வள்ளலார் பூங்கா என பெயர் சூட்டப்படும். இந்த மகிழ்ச்சி தானே உங்களுக்கு? அதேபோல் இங்கே மதிப்பிற்குரிய நம்முடைய கிருஷ்ணராய மாணவராயர் அவர் சொன்ன கோரிக்கைகள் உண்டு. தலைநகர் சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பது. அந்த ஆய்வு மையம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு வளாகத்தில் அமைக்கப்படும். மற்ற கோரிக்கைகளும் நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும். ஏன் அதை கருத்தில் கொள்ளப்படும் என்பது அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் புரியும். எனவே இந்த மாநாட்டு மூலமாக வள்ளலாரை பற்றி இளைய தலைமுறைக்கு சுருக்கமாக அறிமுகப்படுத்தணும்னா, அன்பின் வழியாக சமத்துவத்தை, உயிர்கள் மீதான கருணையை தமிழ் சமூகத்தின் வழியாக இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்த பேரன்பின் வடிவம்தான் வள்ளலார் அவர்கள். சாதியில, மதங்களில, சமய நெறிகளில, சாத்திர சந்தடிகளில, கோத்திர சண்டையில, ஆதியில அபிமானத்தை அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவேன்னு சொல்லி அறிவு நெறியை பரப்பியவர் வள்ளலார் அவர்கள். இந்த சமூகத்தில் இறுகி போயிருந்த பழமைவாதிகளையும் மூடத்தனங்களையும் சாடியவர் அவர். சாதி சமய வேறுபாடுகளால் சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற அவருடைய பெருங்கனவைத்தான் திராவிட இயக்கத்தினுடைய உயிர்மிச்சான கொள்கை. அதனால்தான் திராவிட இயக்கம் உருவானதிலிருந்து தொடர்ந்து வள்ளலாரை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறோம்.